இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க எனக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன். என்னுடைய பலத்திலெல்லாம் அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் அது ஜீவனமாக இருக்கிறபடியால் அது நம்மட மத்தியில் அது வெறுமையாய் திரும்பி வராமல் நம்மட மத்தியில் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. அவருடைய இந்த நாளிலும் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடும் என்னோடும் அவர் பேசுவாராக. இரண்டால் அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதனுடைய உங்களையும் அதை என்னையும் அதை வெட்டுகிறது. என்னுடைய இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை மூலம் தயவு செய்து மைக்கை சரியான முறையில் இயக்குங்கள். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மட மத்தியிலே அது கிரியை நடப்பிக்கும் என்ற விசுவாசத்தோடு கூட நான் உங்கள் மத்தியில் ஒரு பாடலை பாடி பின்பாக நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்கிறேன். ஒரு பாடலை பாடுவோம். இந்த வேளையில் நம் வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சோஸ்திர பலி விண்ணப்ப ஜெபம், சோஸ்திர பலி விண்ணப்ப ஜெபம். எந்நேரமும் நான் ஏற்கணும், எந்நேரமும் நான் ஏற்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, நான் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அன்பின் தாப்பனை தனிமையான இந்த மத்தியான வழக்காய் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களோட வார்த்தை மூலம் நீங்கள் எங்களோடு இடைபடும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் பலவீனத்திலே கர்த்தாவே உங்கள் பலன் பரிபூரணமாய் விளங்குவதோடு ராஜா, இந்த நாளில் எதை குறித்து நீங்கள் பேச விரும்புகிறீர்களோ அதை குறித்து பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இடைபடும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம். என்னை மறைத்து கர்த்தாவே இந்த நாளிலும் எங்களுக்கு கூடிய ஆகாரத்தை தந்து நாங்கள் கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, கண்ணாடியில் எங்கள் முகத்தை பார்த்து பின்பாக நாங்கள் மறந்து போகிறவர்களாக இராதபடிக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறேன். சகல கனம் துதி மகிமை உங்களை ஒருவருக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜெபம். ஜெபம் என்னும்போது நமக்கு தெரியும் அது ஒரு இருநிலை தொடர்பு. கடவுள் நம்மளோடு பேசுவது, அதே நேரத்தில் நாம் கடவுளோடு பேசுவது. முதலாவது நாம் கடவுளோடு பேசுவது, இரண்டாவது கடவுள் நம்மளோடு பேசுவது. உதாரணமாக நமக்கு தெரியும், ஒரு டெலிஃபோன் எடுத்துக்கொண்டால் ஒருவர் மாத்திரம் பேசிக்கொண்டே இருந்தால் அப்படி அல்ல, மற்றவர் அடுத்த பக்கத்திலிருந்து பேசுவார். அதுதான் உண்மையான ஜெபம். இந்த ஜெபத்தை குறித்து கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை
கேட்கிறான் என்பதை குறித்து நமக்கு வேதத்திலே அநேக வசனங்கள் உண்டு. சில வசனங்களை வாசித்து பின்பாக நான் வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். வாசிப்போம். சங்கீதம் 65 அதிகாரம் 2 வசனம். சங்கீதம் 65:2. யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பாருங்கள், சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 50 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். 14-15 வாசிப்போம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அது மாத்திரமல்ல, இன்னும் சில அநேக வசனங்கள் உண்டு. அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அது மாத்திரமல்ல, தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்படி எத்தனையோ வசனங்கள் வேதத்தில் உண்டு. நாம் தொடர்ந்து பார்க்கும்போது இது உண்டு. சரி, இந்த வேளையிலும் நமக்கு தெரியும் ஜெபத்தை குறித்து நாம் நாளாந்த பேசுகிற ஒரு காரியம். ஜெபத்தை குறித்து நம்மளோட வாழ்க்கையில் அடிக்கடி பேசுகிற, நாம் அனுபவிக்கிற ஒரு காரியம்தான் இந்த ஜெபம், அதாவது விண்ணப்பம் அல்லது மன்றாட்டு. இந்த ஜெபங்களை குறித்து வேதத்தில் அநேக ஜெபங்கள் உண்டு. நான் உங்கள் மத்தியில் ஒரு சில ஜெபங்களை குறித்து நான் வேத அடிப்படையின்படி நான் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். முதலாவது பார்ப்போம், பரிந்து பேசும் ஜெபம், அதாவது மன்றாட்டு ஜெபம். இதை குறித்து நான் வாசிப்போம். ஆதியாகமம் 18 அதிகாரம் 20-33 வரை உள்ள வசனங்களை நான் வாசிப்போம். நான் சொல்லும்போது நீங்கள் சிலதை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18 அதிகாரம் 20-33. கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்கள் அதிகாரமா ஆதியாகமம் 18 அதிகாரம் 18 அதிகாரத்தில் வாசிப்போது பாருங்கள். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருப்பதினாலும், தொடர்ந்து போடுங்கள், நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரல் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். தொடர்ந்து, அப்பொழுது அந்த புருஷர் அவரிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? அப்பொழுது ஆபிரகாம் பிரயோஜனமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியே ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோட பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாளோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது இதில் ஒரு பரிந்து பேசுகிறார், ஒருவர் மன்றாடுகிறார். ஆபிரகாம் அவர் ஒரு நீதிமான், கர்த்தருடைய சிநேகிதன். இந்த சோதோம் கொமோராவின் பாவம், இந்த கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினபடியால் அவர் கூறுகிறார், இதை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி. அந்த வேளையிலே திறப்பின் வாசலிலே நின்று ஒருவர் போராடுகிறார், மன்றாடுகிறார். ஆபிரகாம் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே 50 நீதிமான்கள், 45, 40 அப்படி சொல்லிக்கொண்டு 10 நீதிமான்கள், ஆனால் அங்கே ஒருவரும் இல்லை. பாருங்கள், அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நாம் பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்வது மிக முக்கியமாக இருக்கிறது. மற்றவர்களுக்காக மன்றாடுவது, இதை குறித்து ஆண்டவர் மிகவும் வேதனையோடு அவர் அங்கலாய்க்கிறார். எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிப்போம். எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 வசனம்.
எசேக்கியேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சிறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பாருங்க, அவர் சொல்லுகிறார், துக்கத்தோடு அங்கலாய்ப்போடு சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பாருங்கள், பரிந்து பேசுகிற ஊழியம் இப்போதும் இல்லை. அவர் துக்கப்படுகிறார். பாருங்கள், எவ்வளவு வேதனையோடு கூட அவர் அங்கலாய்க்கிறார். நமக்கு தெரியும், ஜோபு புத்தகத்தில் வாசிக்கும் போது ஜோபு அவ்வளோ பாடுகள் மத்தியிலும் அவர் தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுறார். கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றுகிறார்னு பார்க்குறோம். ஆனபடியா நம்மளோட வாழ்க்கையில் கூட நாம் பரிந்து பேசுகிற ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். மன்றாடுற ஊழியம். எத்தனை பேர் கண்ணீருக்குள்ளாக போகிறார்கள், எத்தனை பேர் தனிமையாக போகிறார்கள், எத்தனை பேர் சொல்ல முடியாத மன அழுத்தத்துக்குள்ளாக போகிறார்கள், எத்தனை பேர் தங்களுக்கு அருமையான இழந்து அந்த காயம் ஆற முடியாதபடி தவிக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிறோமா? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோமா? அவர்களுக்காக நாம் கண்ணீர் விடுகிறோமா? கர்த்தாவே இவர்களை தேற்றும். ஆண்டவரே, வியாதி உடைக்கிற மக்களை நான் குணமாக்கும். ஆண்டவரே சுவாமி, சந்திக்கப்படாத உள்ள மக்களுக்காக அவள் செய்த நன்மைகளை கர்த்தரிடத்திலே நாம் காண்பித்து, அவர்கள் நன்மை செய்யாவிட்டாலும் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட நாம் கர்த்தரிடத்திலே அவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிறோமா? பாருங்கள், நமக்கு தெரியும் ஒரு சம்பவம். இந்த நாளில் பார்க்கும்போது வாசிப்போம். ஒரு சம்பவம், நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். என்ன நடக்கிறது? ஊழியக்காரனை, அதாவது மோசேயை என்ன செய்கிறார்கள்? அமிலேக்கையோடு யுத்தம் பண்ணும்போது மலை உச்சியிலே அவரை ஊரும் ஆரோனும் தாங்குகிறார்கள். தாங்கும் போது என்ன நடக்கிறது? மோசேயின் கை உயர்ந்திருக்கிறது. அமிலேக்கர் இல்லை, அவருடைய பிள்ளைகள் இஸ்ரேல் மக்கள் வெற்றி அடைகிறார்கள். ஆனால் அந்த கை அசந்து போகும்போது அமிலேக்கியர் வெற்றி பெறுகிறார்கள். அதே போல நாம் ஊழியக்காரரை ஜெபத்திலே தாங்கவணும். போதரை நாம் தாங்கவணும். அவர்களுக்கு பிசாசின் தாக்குதல் உண்டு, அவர்களுக்கு பலவீனங்கள் உண்டு, பாவத்திலே விழ வாய்ப்புகள் உண்டு. அவர்களை நாம் ஜெபத்திலே தாங்கவணும். ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்பங்கள் உண்டு, அவர்களுக்காக நாம் ரட்சிக்கப்பட நம்முடைய ஜெபத்திலே தாங்கவணும். யார் யார் துக்கத்தோடு, தனிமையோடு, வேதனையோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் பரிந்து பேசணும். கர்த்தரிடத்திலே மன்றாட வேணும். நம்முடைய பிரச்சனையாக நினைத்து, கர்த்தர் மனதுருக்கமானவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருகி அவர் நோயாளிகளை குணமாக்கினார். அந்த மனதுருக்கம் நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட வேண்டும். கர்த்தாவே, என்ற குடும்பத்தில் நடந்தால் நான் எப்படி வேதனைப்படுவேன், என்ற பிள்ளைகளுக்கு நடந்தால், அல்லது எனக்கு, அல்லது என் கணவனுக்கு, என் மனைவிக்கு நடந்தால் நான் எப்படி வேதனைப்படுவேன் என்று சொல்லி அந்த உணர்வோடு கூட நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிற ஊழியத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, இதுதான் பரிந்து பேசுகிற ஊழியம் அல்லது மான்றாட்டின் ஊழியம். தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இன்னொரு ஜெபத்தை குறித்து நாம் பார்ப்போம். இடைவிடாமல் ஜெபிப்பது. இதை குறித்து நாம் வாசிப்போம். இடைவிடாமல் ஜெபிப்பதை குறித்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லும்போது கர்த்தரோடு எப்போதும் உள்ள ஒரு உறவு. உதாரணத்துக்கு, நாம் வீதியில் போகும்போதும் நாம் கர்த்தரோடு உறவு வைத்து கொண்டே இருக்கலாம். இப்போ நான் வீதியில் போகும்போது நம்மளோட பாடு கதைத்து கொண்டு போனால் என்ன நினைப்பார்கள்? இது ஒரு பைத்தியமா நினைப்பார்கள். அப்படி இல்லை, நம்மளோட மனதில் நம்ம கர்த்தரோடு கதைப்பது. அப்போ என்ன நடக்கும்? கர்த்தர் நம்மளோடு பேசுவார். அப்போ கர்த்தரோடு பேசுகிற அனுபவம் நமக்கு மிக முக்கியம். அது அனுபவித்தவர்களுக்கு தெரியும். கர்த்தர் நின்று முன்னுக்கு சத்தமாய் கத்துவதில்லை. அந்த அனுபவத்துக்குள்ள வந்தவர்களுக்கு தெரியும். உள்ளுணர்வுடாக ஒரு நண்பனோடு, ஒரு நண்பியோடு எப்படி கர்த்தர் பேசுவாரோ அதே போல உள்ளுணர்வுடாக நாம் பேசும்போது, உள்ளுணர்வுடாக நம்மளோட கேள்விகளை, நம்மளோட தேவைகளை நாம் சொல்லும்போது அந்த பதில் வந்து கொண்டே இருக்கும். அதான் இடைவிடாமல் ஜெபிப்பது. சமைக்கும் போதும், கடைகளுக்கு போகும், வேலைக்கு போகும்போது, எல்லா வேளையிலும் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். அதாவது மனதிலே கர்த்தரோடு எந்த நேரமும் கொண்டுள்ள உறவு தான் இந்த இடைவிடாமல் ஜெபிப்பது. சரி, அடுத்த ஜெபத்தை குறித்து வாசிப்போம். நாம் இந்த வேளையிலே உபவாசித்து ஜெபிப்பது, உபவாச ஜெபத்தை குறித்து பார்ப்போம். நமக்கு தெரியும், இது உதாரணம். எஸ்தர் புத்தகத்திலே வாசிக்கும் போது எஸ்தர் மொர்தெகாய் சொல்லுகிறார் எஸ்தரிடம் வந்து. இதை வாசிப்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம்
13 17 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13 17 வரை உள்ள வசனங்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பி சொல்லச் சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்ப கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகுறேன் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். தெரியும் நமக்கு இந்த காரியம். மொர்தெகாயும் யூத மக்களுக்கு எதிராக ஆமான் செய்த சதி திட்டத்தின்படி அவர் அழிக்கும்படியாக திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் மொர்தெகாய் சொல்லுகிறார், அவருடைய வளர்ப்பு மகளை பார்த்து, எஸ்தரை பார்த்து, நீ மட்டும் தப்புவா என்று நினைக்காத, இந்த அரண்மனையில் நீ சொல்லி அவர் சொல்கிற உபவாசம் வந்து ஜெபிக்க சொல்லி. அப்போ எஸ்தர் என்ன செய்கிறாள், அவருக்கு மறைவித்து 3 நாள் அவள் ஒரு ராஜ குமாரத்தியாக இருந்தும் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து அவள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாள். ஏனென்றால் அந்த ராஜா அகஸ்வேறு ராஜா இந்த செங்கோலை நீட்டினாத்தான் அவள் போக முடியும். அதை நீட்டாவிட்டால் அவள் சாக வேண்டி வரும். ஆனபடி அவள் புசியாமலும் குடியாமலும் தன்னை தாதிமாரோடு சேர்ந்து அவள் உபவாசம் இருந்து ஜெபித்தவள் பின்பாக அவள் போகிறாள் அந்த ராஜாவிடம். மொர்தெகாய் இந்த அகஸ்வேரு ராஜாவிடம் போகும்போது அவர் அந்த கோலை நீட்டுகிறார். பாருங்கள், உபவாச ஜெபம் இவ்வளோ அற்புதங்களை செய்கிறது. தானியலும் தெரியும் நமக்கு, தானியலும் கூட அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்து ஜெபித்தார். ஜெபித்த போது அற்புதம் நடந்தது. அதே போல் நமக்கு தெரியும், நினிவே மக்கள் கூட, ஆடு மாடுகள் மிருகம் கூட உபவாசம் இருந்து ஜெபிச்சுதான், மனுஷன் மட்டுமில்லை, மிருகங்கள் எல்லாமே. அப்போது ஆண்டவர் என்ன செய்தார், நினிவேக்கு வந்த அழிவை நிப்பாட்டினார். நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது சந்திக்கப்படாத தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆனாலும் பாருங்கள், சில பேர் வியாதி நிமித்தம் அல்லது சில காரியங்கள் நிமித்தம் மாத்திரைகள் எடுக்கிறார்கள். உதாரணம் சுகர் வியாதி அல்லது ப்ரெஷர். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய நேரத்தை கூடுதலாக ஆண்டவரோடு செலவழிக்கலாம். அது ஒரு உபவாசம். ஓடி திரிஞ்சு வேலை செய்தால் அதில் பிரயோசனம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் தரித்திருந்து நாம் உபவாசத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். சரி, இந்த செய்தி நான் எடுக்கிற செய்தி ஒரு சுருக்கமான செய்தி. ஆனால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளோடு அவர் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, அடுத்த ஒரு செய்திக்கு நாம் போவோம். நாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதை குறித்து வாசிப்போம். ஒரு வசனத்தை விழித்திருந்து ஜெபிப்பு குறித்து வாசிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை நமக்கு எப்போ நடக்கும்படி தெரியாது. ஆனால் சீக்கிரமாக நடைபெற போகுது. நமக்கு தெரியும், இப்போ அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து சமாதான உடன்படிக்கை நடைபெற போகுது. இந்த சமாதான உடன்படிக்கை நடைபெறுமாயின் அந்தி கிறிஸ்து ஆட்சி வர வேண்டும். அப்போ அந்தி கிறிஸ்து ஆட்சி வாரென்றால் அதுக்கிடையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாம் நினைக்கிறோம், ஏதோ பல வருடங்கள் பிள்ளைகள் திருமணமாகி வீடெல்லாம் கட்டி எல்லா நகைகளை லோக்கரில் வச்சு, நீங்கள் ஒருபோதுமே நினைக்காதீர்கள், ஒரு சில வருடங்களுக்குள் கர்த்தர் வரப்போகிறார். நம்ப முடியுமா? சுனாமி வருமென்று நாம் எதிர்பார்த்தோமா? அந்த சொல்லியே தெரியாது. கொரோனா வருமோன்று நாம் எதிர்பார்த்தோமா? இல்லை. அதே போல் தான் ஆண்டவர் வருகை நாம் நினையாத நேரத்தில் அவர் சொல்கிறார், விழித்திருந்துண்டா ஒரே விழித்திருக்க சொல்லல, ஆயத்தமாக இருங்கள், பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருங்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது. இதை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆவது வசனம்.
மத்த 26 அதிகாரம் 41 வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய மாம்சம், உலகம், பிசாசு மூலமாக வந்து கொண்டே இருக்கும். அப்போ நாம் விழித்திருந்து ஆண்ட சமூகத்தை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இதில் நமக்கு அவர் சொல்லுகிறார். இது விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இன்னும் உண்டு. உற்சாகமான ஊக்கமான ஜெபம், பல ஜெபங்கள் உண்டு. நான் ஒரு சிலவற்றை மாத்திரம் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். இப்போ அடுத்ததாக ஒரு முக்கியமான ஜெபத்துக்குள்ளாக நம்ம கடந்து சொல்லுவோம். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது. லூக்கா 18 அதிகாரம் 1-8 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதை குறித்து வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவராகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சரி, போதும். பாருங்க, இதில் அவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதில் 2 பாத்திரங்கள் வருகிறது உண்டு. நியாயாதிபதி அவனை குறித்து 2வது வசனம் என்ன சொல்லுறது வாசிப்போம். லூக்கா 18 அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன். அவர் ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி. தேவனுக்கு பயப்படாதவன் என்றா பாவத்தில் வாழ்றவன். அவன் மனுஷரை மதியாதவன். அவனுக்கு இரக்கம் இல்லை. தேவனுக்கு பயப்படாதவன் அநீதி உள்ள நியாயாதிபதி என்றபடியால் அவன் ஒருவேளை லஞ்சம் வாங்குறவனாக கூட அவன் இருக்கலாம். அதே நேரத்தில் அவனோட ஒரு விதவை வருகிறாள். விதவை அவங்களுக்கு தெரியும், ஆதரவற்றவள், அவளோட புருஷன் இல்லை, அவளுக்கு உதவி இல்லை. அதை ஏசியாவில் எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. அவள் வந்து என்ன செய்கிறாள்? அதை பார்க்கும்போது அவனை தொந்தரவு செய்கிறான்னு சொல்லப்படுது. அதை வாசிப்போம். தொந்தரவு செய்கிறான். தொடர்ந்து பார்க்கட்டுங்க அந்த வசனத்தை. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். 5ஆம் வசனம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். 4ஆம் வசனம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பாருங்கள், அந்த விதவை வந்து அடிக்கடி அவனை தொந்தரவு செய்கிறான். எந்த நேரமும் தனக்கு நீதி செய்ய சொல்லி தன்னை பிரச்சனைக்காக ஒட்டியே கரைச்சப்படுத்துகிறான். அப்புறம் சொல்கிறான், அவன் ஒரு கடவுளுக்கு பயப்படாதவன், ஒரு இரக்கமில்லாதவன், மனுஷனை மதியாதவன். ஆனால் அவனை இறங்கியா அவளுக்கு நியாயம் செய்ய போகிறான். இல்லை, இவளோட தொந்தரவினால பொறுக்க இல்லாமல் இருக்கு என்றோடு அவன் என்ன செய்கிறான்? நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். தொடர்ந்து வாசிப்போம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாருங்க, அவர் சொல்லுகிறார், அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி, கடவுளுக்கு பயப்படாதவன், அநீதி உள்ளவன், மனுஷரை மதியாதவன், அவனே அந்த விதவைக்கு உதவி செய்யக்கூடியமானால் அன்புள்ள இரக்கமுள்ள பொறுமையுள்ள ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று அவர் கேட்கிறார். பாருங்க, ஆனால் நம்மளோட வாழ்க்கையிலே சோர்வு ஏற்படுகிறது. நம்ம தொடர்ந்து சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நமக்கு தொடர்ந்து ஜெபிக்கும் போது சோர்வு ஏற்படுகிறது.
ஏன் சோர்வு ஏற்படுகிறது அதை குறித்து 2 காரியங்களை பார்ப்போம். முதலாவது, உடனடியாக நமக்கு பதில் கிடைக்காத நிமித்தம் நமக்கு சோர்வு. நமக்கு உடனே பதில் வேணும். ஜெபிக்கிறோம் பதில் இல்லை, சோர்ந்து போகிறோம். ஏன் அதை குறித்து சில வசனங்களை வாசிப்போம். நம்ம இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரிகைகளை மனுஷன் கண்டுபிடியான். பாருங்க, அதை சொல்லுகிறார் பிரசங்கி 3:11 ஆரம்ப பகுதியில். அவர் சகலத்தை அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது பாருங்கள், ஒரு சில காரியத்தை சொல்லிக் கொண்டு போறார். 2ஆம் வசனத்திலிருந்து, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அப்படியே சொல்லிக்கொண்டே போறார். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. அவருடைய வேளையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது மாத்திரமில்லை, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். பாருங்க, இது நமக்கு தெரியும். இந்த 2ஆம் அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கானான் ஊரிலே செய்த முதலாவது அற்புதம். இந்த வேளை திராட்சரசம் குறைபட்ட போது மரியாள் தாயார் சொல்லுகிறார், ஆண்டவரே, திராட்சரசம் குறைபட்டதென்று. அப்போ அவர் சொல்லுகிறார், இயேசு 4ஆம் வசனத்தில், ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. ஒரு நேரம் வைத்திருக்கிறார் நம்முடைய ஜெபங்களுக்கு. ஆனால் அதுக்காக பிந்தினார் என்ன நடந்திருக்கும்? பெரிய கல்யாணமே எல்லாம் குழம்பிருக்கும். ஆனால் ஏற்ற வேளையில் என்ன செய்தார்? தண்ணீரை திராட்சரசம் மாற்றி அற்புதம் செய்தார். அதே போல கலாத்தியரில் வாசிப்போம் ஒரு வசனத்தை. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்கள், இதில் சொல்லுகிறார், காலம் நிறைவேறின போதும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அவர் ஏற்ற நேரத்தில் தன்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, ஒரு வேளை உண்டு. அதான் சொல்லுகிறார். ஆபகுக் வாசிப்போம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். ஆபகுக் இந்த வசனங்களை உடனடியாக போடுங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாருங்க, சொல்றார் என்ன வாசிங்கதுல. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அப்ப சொல்லுகிறார் பாருங்கள், பின்பகுதியில அவர் சொல்லுகிறார், அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஷுவர், அது தாமதிப்பதில்லை. இப்ப நான் சோர்ந்து போறோமா? ஆண்டவர் உடனடியாக நமக்கு பதில் தராத போதும் எதுவரைக்கும் கர்த்தாவை நான் காத்திருப்பது என்று நாம் சோர்ந்து போகிறோம். அப்படி இல்லை, ஏற்ற வேளையில அவர் பதில் தருவார். நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அதுக்காக அவர் அப்படியே நீடித்து கொண்டு போக மாட்டார். ஏற்ற வேளையில நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறார். பாருங்க, 2வது ஏன் சோர்வு ஏற்படுகிறது? நாம் விரும்பின பிரகாரம் பதில் கிடைக்காத போதும் நமக்கு சோர்வு ஏற்படுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாருங்கள், நமக்கு தெரியும். இதில் சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரம் யோவான் 14ஆம் வசனத்தில், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதை பிடித்து கூட நாம எல்லாத்தையும் கேட்கிறோம். ஆனால் ஒன்று தெரியும், ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் முன்னால நிபந்தனை உண்டு. நிபந்தனை இல்லாமல் வாக்குத்தத்தம் இல்லை. நாம் அந்த நிபந்தனையை பார்ப்பதில்லை. சொல்லுகிறார், நான் பரிகாரியா எக்கத்தை நான் போனேன் ஞாயிற்றுக்கிழமை ஆரணத்தில் அந்த செய்தி எடுத்தேன். நாம் ஏமாந்து போகிறோம். வாக்குத்தத்தங்களை மாத்திரம்தான் நாம் சொல்லுகிறோம். ஆனால்
நானே உன் பரியாரியா கத்தர் இல்லை, முன்னுக்கு சொல்லுறார். இந்த வசனத்தின்படி என்ற காரியத்தின்படி நடந்தால், உண்மையா நடந்தால், நியமத்தை கை கொண்டால், அது மாதிரி சொல்லுறார். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் அந்த வாக்குத்தத்தங்களை பிடிக்கிறோம். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆனால் முன்னுக்கு சொல்லுகிறார், என் கற்பனைகளை என்ற உடன்படிக்கை கை கொண்டால் ஒரு நிபந்தனை. அதே மாதிரி 128ஆம் சங்கீதத்தை எடுத்து பின்னுக்கு இருக்கிறத அப்படியே நாம வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறோம். ஆனால் முன்னுக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷனை இவனோ. அதுக்கு தான் பின்னுக்கு வாக்குத்தத்தம் வருகிறது. எத்தனையோ சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல இதில் சொல்லுகிறார், நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எனக்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 13ஆம் வசனம், யோவான் 14:13 சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அவர் சும்மா சொல்லல, என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக. இப்போ நாம விரும்புகிற பிரகாரம் பதில் இல்லை. நாம் விரும்புகிறோம், இதை ஆண்டவர் எனக்கு தாரும், அதை தாரும், இதை தாரும். இல்லை, நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவர் என்ற வாழ்க்கையில் உங்களோட நாமம் மையப்பட வேணும். என்ற திருமணம், எனக்கு ஒரு திருமணம் தேவையாக இருந்தால் இந்த காரியத்தில் நீங்கள் மையப்படும்படியான ஒரு பெண் அல்லது ஒரு ஆண், ஆண்டவரை ஒரு வீடு, எல்லா விஷயத்திலும் நாம் அப்படி இல்லை. எல்லாமே முடிச்சு போட்டு தான் கடைசியாக செய்வோம். அப்படி இல்லை. அதுக்கு தான் சொல்லுகிறார் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? 1 யோவான் 5:14, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். பாருங்க, இதுல வடிவா சொல்லுகிறார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். நம்முடைய விருப்பம் இல்லை, அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் தான் நம்மளோட வாழ்க்கையில் முக்கியம். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் என் கணவர் எனக்கு திருமணம் பேசி, எனக்கு தெரியாத ஒருவர், நான் மட்டக்களப்பு, அவர் வேறொரு இடம், எனக்கு தெரியவே தெரியாது. அந்த நேரத்தில் எனக்கு திருமணம் பேசி அவர் வந்து விட்டார். எல்லாமே டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் செய்து விட்டார். என் கணவர் வந்து என் குடும்பத்தாரோடும் அவரோட குடும்பத்தாரோடும் கதைத்து டேட் கூட எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி விட்டார்கள். ஜனவரி 22. அந்த வேளையில் நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இது நமக்கு சித்தமாக தான் நடக்கணும், சித்தம் இல்லாட்டால் நீங்கள் தடுத்து போடுங்கள். எனக்கு அதை பற்றி இல்லை, என் ஆண்டவரே உங்கள் சித்தம் இல்லாமல் நான் சிக்கப்படக்கூடாது. நான் ஜெபித்தேன். பாருங்கள், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ஆயத்தப்படுத்தியாச்சு. அந்த வேளையில் நான் ஆண்ட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். எனக்கு பயம், ஆண்டவரே உங்கள் பிரியமில்லாத ஒன்றுக்கு நான் சிக்கப்பட்டால் அது பிறகு என்னால் வெளியில் வர முடியாது. அது குழம்பினாலும் பரவாயில்ல, உள்ள மாம்சத்தினால துக்கமாக இருக்கும் சுவாமி, அதனால் பரவாயில்ல ஆண்டவரே, அதுதான் வாழ்க்கை. நாம் அப்படி செய்கிறோமா? வாலிபர்கள் தங்கள் வாழ்த்துணைன்னு சிறார் மனம் போன விருவார், கண்கண்ட விருவார். அப்படி அல்ல. உண்மையாகவே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்தால், பரிசுத்தாவியை பெற்றால், ஆண்டவரே உங்களோட சித்தம் என்ற வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்தில் வந்தபோதும் அவரால் நம்முடைய பாவப்பாரங்கள் தாங்க முடியாது, அவருடைய வியாகுலப்பட்டார், வேறு இரத்த பெருந்துளிகளாய் விழுந்தது. கடைசி அவர் சொன்னார், பிதாவை உங்களுடைய சித்தத்துக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். அதுதான், அது சும்மா வேலையில் ஒரு கடினமான வேதனையான ஒரு சம்பவம். அதுதான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆனபடியால் நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது உடனடியாக பால் கிடைக்காவிட்டால் கடவுளோட வேலைக்காக நம்ம காத்திருக்கணும். அந்த கிருபையாண்ட தர வேணுமா நாம் ஜெபிக்கணும். ஏற்ற நேரத்தில் அவர் தன்னை நாமத்தை மயப்படுத்தக்கூடியதாக செய்து முடிப்பார். 2வது, அவர் நாம் விரும்புகிற பிரகாரம் எல்லாம் அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நாம் நினைப்பதற்கு மேலாக அவர் ஏற்ற நேரத்தில் நம்மளோட காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். சரி, அடுத்து இன்னொரு ஜெபத்தை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். அதிகாலை ஜெபம். இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் இந்த அதிகாலை ஜெபம். அதிகாலையிலே நாம் ஜெபிக்காமல் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன், வாஞ்சியோடு நாடுகிறேன் என்று நாம் பாடுகிறோம். பாருங்கள், நம்மளோட வாழ்க்கை இல்லாததை நாம் பாடுகிறோம். அப்படி இல்லை. அதிகாலை ஜெபத்தை குறித்து இந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுவதாயின், நான் அதிகாலை ஜெபிக்காமல் பிரசங்கம் பண்ண முடியாது. நான் முதலாவது இந்த வாழ்க்கையில் அதிகாலை ஜெபம் இருந்தால் தான் நான் உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்க முடியும். ஏனென்றால் இந்த அதிகாலை ஜெபத்தை நான் அதிகமாக ருசித்து வருகிறோரா. அதிகாலை என்று சொல்லும்போது வேத பலனோடு சொல்லுகிறார்கள், அது அதிகாலை 3 மணி, கிட்டத்தட்ட 6 மணிக்கு முன்பாக எழுந்து ஜெபிக்கிறதான அந்த அதிகாலை ஜெபம். ஆதாம் ஏவாளோடு
தேவன் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், விஞ்ஞானிகள், அது ஒரு அதிகாலை 3 மணி அல்லது 6 மணிக்கு முன்பாக அந்த வேளையில் கர்த்தர் நம்மளை எழுப்புகிறார். எழுப்பும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம நித்திரையை நாம் விலக்கிரயம், ஒரு காரியத்துக்கு நம்ம ஆசீர்வாதம் வேணும் என்றால் தியாகம், விலக்கிரயம் செலுத்த வேணும். ஏன்னா அந்த அதிகாலை வேளையில் தான் நமக்கு அதிகமாக நித்திரை வருகிறது. சில பேர் என்ன செய்வார்கள்? அதிகாலை ஜபத்துக்காக நேரத்துக்கு நித்திர விட மாட்டார்கள். இரவெல்லாம் கதைத்து பேசி நேரம் சென்று நித்திர கொண்டால் அதிகாலை எழும்ப முடியாது. நேரத்துக்கு நித்திர கொண்டு ஆண்டவரே இன்று நாளை நான் அதிகாலை எழுப்ப வேண்டும் ஜெபித்து படுத்தால் ஆண்டவர் எழுப்புவார். அந்த எழுப்ப முடியாமல் இருக்க மாறுவது மிகவும் ஒரு கடினமான நேரம். ஆனால் எழுப்பி ஜெபித்தால் அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் சுகமும் சமாதானம் சொல்லி முடியாதவைகள். குடும்பத்திலே சமாதானம், நமக்கு வர ஒரு பெலன், எல்லாவற்றிலும் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. பெண்கள் ஸ்பெஷலாக விசேஷமாக குடும்ப பெண்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அதிகாலை ஜெபம் செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவரால் பிசாசு அவளை பாவித்து குழப்பத்தை ஏற்படுத்தும், அல்லது வியாதிகள் அல்லது சோர்வுகள் கவலைகள் நம்மளை திட்டிட்டு பார்க்கும். ஏனென்றால் நம்மளை சத்துரு கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம், யாரை சோர்வுக்குள்ளாக்கலாம், யாரை கவலைக்குள்ளாக்கி மனமடிவாக்கலாம் என்று சுற்றி திரிகிறான். அந்த நேரத்தில் நம்ம அதிகாலை வேளை தேடும்போது அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும், அது மிக ஒரு அருமையான ஒரு அனுபவம். அதை குறித்து சில வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஏன்னா கர்த்தர் வந்து நிற்பார். நமக்கு ஆவிக்கிற மாம்ச கண்ணெல்லாம் காண மாட்டோம், ஆவிய கண்கள் திறந்தால் தான் காணுவோம். ஏன் நம்மளை ஆசீர்வதிக்கும். பாருங்கள், ஒரு சம்பவத்தை வாசிக்க போகிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க் 1ஆம் அதிகாரம் 39 44 உள்ள வசனங்களை வாசிக்க முன்பாக மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 100 விதம் மனுஷனா வந்தார், 100 விதம் கடவுளுடைய குமாரனா வந்தார். அவர் நமக்கு இந்த பூமியிலே மனுஷனா இருந்தபடியா, மனுஷ குமாரனா இருந்தபடியா நமக்கு எல்லாம் முன்மாதிரியாக நடந்தார். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து, ஒரு சந்தடி இல்லாத நிலைமை, ஒரு அமைதியான நிலைமை. அவர் குடும்பத்தில் ஒரு ஏழை குடும்பமாக இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு சில இடத்துல எல்லாருமே இருக்கிறபடியா ஜெபிக்க இயலாது. அவர் வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அந்த வேளையில் என்ன சம்பவம் நடக்கிறது வாசிப்போம். 39 44 வாசிப்போம். கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். பாருங்கள், அந்த அதிகாலை ஜெபித்தால அவரும் ஆண்டவர் வல்லமையை பெற்று அவர் ஒரு மனுஷகுமாரன் இருந்தபடியால் அவர் பிரசங்கம் பண்ணவும் பிசாசுகளை துரத்தவும் அவர் வல்லமையை பெற்றார். அந்த அதிகாலை ஜெபம் தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அவர் என்ன செய்யறார்? வியாதிஸ்தரை குணமாக்குறார். மனதுருகி கையை நீட்டி அவனை சுத்தமாகிறார். தொடர்ந்து வாசிப்போம். 42ஆம் வசனம். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். பாருங்கள், நம்முடைய குமாரன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. அவர் அதிகாலையில் இருந்து ஜெபித்து பிரசங்கள் ஆயத்தப்படுத்த பிரசங்கம் அவருக்கு வருகிறது. பிசாசுல துரத்துறார், வியாதிஸ்தல குணமாக்குறார். ஏனென்ற அந்த அதிகாலை எழுந்து அவர் அதுக்குரிய வல்லமை அவர் பெற்றுக்கொள்கிறார். பாருங்கள், நாம் கூட என்ன செய்கிறோம்? ஜெப ஊழியத்தை நாம் யாருமே விரும்புவதில்லை, முன்னுக்கு தான் நாம் நிற்க விரும்புகிறோம். மிக முக்கியமான ஊழியம் ஜெப ஊழியம், மறைவானது. நம்முடைய இருதயம் எப்படி மறைவாக இருக்கிறது? இருதயம் தான் முக்கியம். சிறுநீரகங்கள், மூளை, நுரையீரல் எல்லாம் மறைவான பகுதிகள்.
அதை ஒருவருமே ஜபத்தை விரும்புறல. எல்லாருக்கும் நம்ம முன்னுக்கு நிற்க வேணும் பிரபலியம். ஆனால் பின்னுக்கு ரெண்டு ஒரு சிலர் ஜெபிக்கிற ஊழியங்கள் தான் என்று அவைகளை பற்றி ஆக்களுக்கே தெரியாது. அந்த ரெண்டு ஊழியக்காரன் எழும்பி பிரகாசிக்கவோ மற்றவர்களுக்கோ பின்னுக்கு இந்த ஜெபிப்பார் ஒரு சிலர். அந்த ஜெபம் தான் நடக்கிறது. அதே பாருங்கள், அந்த குடும்பத்தில் கூட நம்ம அதிகாலை வேளையிலே நம்ம ஜெபிக்கும் போது குடும்பம் கட்டப்படும், தேவைகள் சந்திக்கப்படும், சமாதானம் உண்டாகும், ஒரு அமைதி உண்டாகும், ஒரு பலன். எப்படி இந்த பலன் வருகிறது? நானும் பலவினன், இந்த மாம்சம் ஒன்றுக்குமே உதவாது, பூச்சியம். ஆனால் அப்படியே 12 மணி வரை வீட்டு வேலை எங்கிருந்து பலன் வருகிறது? அந்த அதிகாலை ஜெபம், ஒரு கிருபை. அப்போ அந்த அதிகாலை ஜெபிக்கிறதால நமக்கு வர ஒரு சில 3 சில ஆசீர்வாதங்களை பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது வாசிப்போம், புலம்பன் 3ஆம் அதிகாரம் 23, 24. புலம்பல் 3ஆம் அதிகாரம். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். பாருங்கள், இந்த வசனங்களுக்கு தயவு செய்து வசனங்கள் உடனடியாக போடுங்கள். நாம் நிர்மலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலை தோறும் புதியவைகள். அப்போ நம்ம அதிகாலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் தேடக்குள்ள அவர் நம்மளோட புதிய கிருபையினாலே நம்மளை நிரப்புகிறார். புதிய கிருபைன்னும் போது நேற்றைய கிருபை இல்லை, இன்றைக்கு புதுசு, நாளைக்கு இன்னும் புதுசு. பாருங்கள், நம்மளோட வாழ்க்கையில் இப்போ நாம் புதிய காரியங்களை விரும்புகிறோம். ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது எப்போதும் நாம் பிரிட்ஜில் இருந்த சாப்பாடை விரும்ப மாட்டோம். உடனடியாக சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு, அல்லது விதவிதமாக புதிய சாப்பாடு, அதே போல் உடைகள், எல்லாவற்றையும் நம்ம புதிய விரும்புகிறோம். அதே போல் ஆண்டவரும் கூட நமக்கு புதிய கிருபையினால் நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலைகள் அவரை தேடும்போது இந்த புதிய கிருபையினால் நம்மளை அவர் தாங்குகிறார். ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் கூட அதிகாரிகள் எழுந்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்குரிய மன்னாவை நீங்கள் சேகரித்து கொள்ளுங்கள் என்று. இந்த மன்னா நேற்றைய மன்னாவை சில பேர் என்ன செய்வார்கள், எடுத்து நாளைக்கு வைப்போம், அது பூசணம் பிடிக்கிறதா இருக்கிறதா. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே அவர் தேடும்போது அது புதிய மன்னாவாக இருக்கிறது. அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலும் கூட நம்ம கர்த்தரை தேடும்போது அவருடைய கிருபை புதியது. இன்றைய கிருபை இல்லை, நாளைக்கு திருப்பி தேடும்போது புதிய கிருபை. இந்த கிருபையாலே நம்மளை அப்படியே தாங்கி கொண்டு போகிறார். பாருங்கள், இவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் இந்த காரியம். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2வது காரியம், சங்கீதம் 46:5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம், அவர் உதவி, சகாயம். பாருங்கள், அதிகாலை தேடக்குள்ள முதலாவது அவருடைய கிருபை, புதிய கிருபை கிடைக்கிறது. 2வது அவருடைய சகாயம். கடவுளோட சகாயம் கிடைத்தா நமக்கு எவ்வளவு நல்லது. நம்ம மனுஷரைத்தான் தேடுகிறோம். ஐயோ, மனுஷனத்தை ஒத்தாசை பிறகு நமக்கு துக்கப்படுத்தும் போதும் உடைஞ்சு போகிறோம். பிறவுகளை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாயிருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாயிருப்பது நானாலும் நம்ம மனுஷனை நம்புகிறோம். கடைசி என்ன நடக்கிறது? வேதனை. விசுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஆனால் பாருங்கள், கடவுளோட சகாயம் அனுக்கிற நமக்கு கிடைத்தா என்ன அவரை தயவு. அப்போ அதிகாலை வேளையில் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? சகாயம் பண்ணுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். பாருங்கள், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலை அதே போல மோசைக்கு சொல்லுவார், அதிகாலையை வந்து நில். அவர் அந்த ஈசா கூட போகும்போது அதிகாலையில் எழுந்து அவர் கழுதைக்கு சேணம் எல்லாம் வைத்தவர் போகிறார். அதிகாலை ஒரு அமைதியான நேரம், ஒரு சந்தடி இல்லாத நேரம். ஆனால் நாம் அதிகாலை போய் ஜெபிக்கிறோமா? பின்பு என்ன நடக்கும்? குடும்பத்தில் பெரிய வெடி தான் நடக்கும். பாவைக்கு மக்கள் சமாதானமே இருக்காது. இப்போ நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த மாட்டேன். நாம் அதிகாரிலிருந்து இந்த நித்திரிய தியாகம் செய்து நம்ம ஜெபிக்கும் போது அவரை கிருபை புதுசாக ஊற்றப்படுது. குடும்பத்தில் சமாதானம், சுகம், பலன், ஆரோக்கியம், அதோடு கூட அவருடைய சகாயம், உதவி கிடைக்கிறது. 3வது காரியத்தை வாசிப்போம். என்ன காரியம்? சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். பாருங்க, சங்கீதம் 90ஆம் அதிகாரம் வசனம் பிந்தி போடப்படுது. நாங்கள் எங்கள் வாழ்நாள்லாம் களி கூந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையா திருப்தியாக்கும். பாருங்க, நம்ம அன்றைக்கு முழுக்க மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவரே காலையில் உங்களுடைய கிருபையால் என்ன திருப்தியாக்கும். பாருங்க, அந்த அதிகாலையோட நம்ம தேடக்குள்ள அவர் நம்மளை மகிழ பண்றார். கவலை நம்மளை அப்படியே மூளை அடிச்சிடும், சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அதிகாலை வழிந்து தேடும்போது அந்த நாளில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கோம், அவருக்குள்ள கலிக்குறவும் அவரை கிருபை அப்படியே தாங்கி கொண்டு போகும். அது ஒரு உன்னதமான அனுபவம். அதோட இந்த நம்மளை நாம் சிந்திப்போம். ஜெப ஊழியர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறதா? மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிறோமா? இடைவிடாமல் கர்த்தரோடு நாம் உறவு கொள்கிறோமா? உபவாசித்து ஜெபிக்கிறோமா? விழித்திருந்து ஜெபிக்கிறோமா? சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்கிறோமா? நமக்கு சோறு வரும், அதுதான் 2 உதாரணங்கள் சொன்னேன். மற்றது அதிகாலை ஜெபம் எல்லாத்தையும் அடக்குது. இந்த அதிகாலை ஜெபம் செய்யும்போது கேட்குற மாத்திரம் இல்லை, நம்ம கேட்குறோம், உணர்ச்சி வசப்படுகிறோம், ஆனால் விட்டு விடுறோம். அப்படி இல்லை, ஆண்டவர்கிட்ட அதிகாலை நம்ம ஜெபிக்கும் போது இந்த கிருபை நம்மளை அப்படியே தாங்கி கொண்டு போகும். அவர்களோட சகாயம் உதவி கிடைக்கும். அந்த நாள் முழுவதுமாக நாம் மனமகிழ்ச்சியாக இருப்போம். ஒரு பாடலை பாடி பின்பாக நான் சோழ கடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எழுந்து நிற்போம். நம்ம ஜெபத்தோடு கூட நாம் இதில் இருப்போம். நம்மளோட வாழ்க்கையில் தேவையான ஒரு காரியம் ஜெபம். கர்த்தரோடு உறவாடுவது, கர்த்தர் நம்மளோடு பேசுவது. அதையால் நம்ம தேடும்போது அதிகாலை வேளையிலே மற்ற நேரங்கள் நாம் ஜெபிக்கும் போதும், மற்றவர்களுக்காக வேதனையோடு துன்பத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கும் போதும் நம்மளோட சிறையிருப்பை அவர் மாற்றுகிறார். அதனுடையால் நம்ம அதிகாலை ஜெபிலே ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் எழுப்புவார் அந்த அதிகாலை வேளையிலே. இப்படி நித்திரை தியாகம் பண்ணி அதை விலைக்கிறையை செலுத்தி நாம் ஜெபிக்கும் போது அன்ற நாள் முழுவதுமாய் ஒரு உன்னத பலன், கிருபை, சமாதானம் நம்மளோட குடும்பத்தை நிரப்பும், நம்மளை நிரப்பும். நான் ஒரு சமாதான கருவியலாக செயல்படுவோம். அந்த கண்களை மூடி இந்த பாடலை பாடி பின்பாக நான் சகோதர ஒப்பு கொடுக்குறேன். அதிகாலையில் தேடுகிறேன், அதிகாலமே தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவார். நாம் ஆயத்தமாக ஜெபத்தோடு கூட நாம் ஆயத்தமாக இருப்போம்.